நீதிமன்றம் தேர்தல் ஆணையப்படி செயல்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. தேர்தல் ஆணையம் உங்களுக்கு காலையிலே தெரியும், உங்களுக்கு நாங்கள் பம்பரம் சின்னத்தை பயன்படுத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் மேல்முறையீடு போகலாம், ஆனால் நீங்கள் தேர்தல் பரப்புரை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டதுனால, பிற இயக்கங்களும் மற்ற இயக்கங்களும் ஆரம்பிச்சிட்டதுனால காலதாமதம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாளுக்குள்ள பொது சின்னங்கள் ஏதோ ஒரு சின்னம், அது நாங்கள் 2 சின்னங்கள் நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஏதோ ஒரு சின்னத்தை நாங்கள் போட்டி போடுவோம். அது ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம். நாங்கள் நீங்கள் அண்ணன் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் வாயாலே நீங்கள் சொல்கிறீங்க 2வது இடத்துக்கு நாங்கள் போட்டி போடுற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் களத்தில் அவங்க இருப்பிடத்தை காமிக்கிறதுக்காண்டி அதிமுக போட்டி போடுறாங்க. எங்களை பொறுத்தவரை முதலிடம் திமுக தலைமையில் கூட்டின்னு தான் 40க்கு புதுவை உட்பட 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெற போகிறோம். நீங்கள் அதிமுக பொறுத்த வரைக்கும்னா அவங்க கடந்த சமீபத்தில் வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணியில் தான் இருந்தாங்க. சில சர்ச்சைக்குரிய சட்டங்களை நிறைவேற்றல, அவங்களும் அதுக்கு உடந்தையாக இருந்தாங்க. மக்களுக்கு முதல்ல அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படலை. அதில் நாங்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்கள் அதில் தெளிவாக இருக்கோம். பாஜகவை பொறுத்த வரைக்கும், அதிமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க அது மாதிரி சொல்லிட்டு வராங்க, நாங்களும் பாஜக எதிர்க்கிறோங்க. எவ்வளோ தூரம் எதிர்க்கிறாங்க, உண்மையிலே அந்த எதிர்ப்பில் அவங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்களா, இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு மறுபடியும் பாஜக அவங்க சேருவாங்களாங்கிறது எல்லா ஜனங்க மத்தியில் எல்லாருக்கிட்டையும் ஒரு சந்தேகம் இருக்கு. நாங்கள் இன்னொரு கட்சியோட சின்னம், பொதுவான சின்னம், ஜென்ரல் சிம்பிள்ஸ்ல நாங்கள் போட்டி போடும்போது அந்த பிரச்சனை வராது. இன்னொரு இயக்கத்தினுடைய சின்னத்தில் நாங்கள் போட்டி போடணும்னா எங்களுடைய இயக்கத்திலிருந்து நான் ராஜினாமா பண்ணி அந்த இயக்கத்தினுடைய உறுப்பினர் ஆகி அந்த இயக்கத்தினுடைய சின்னத்தில் நான் போட்டி போடலாம். இது இதில் சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்குது. வேற மாதிரி பிரச்சனைகள், இரு இயக்கங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். பல்வேறு சில விஷயங்களுக்காண்டி அதை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் பொதுவான ஒரு சின்னத்தில் நாங்கள் போட்டி போட போகிறோம். பாரதிய ஜனதாவை எதிர்க்கும் அனைத்து இயக்கங்களையும் அவங்க அரசியல் ரீதியாக அவங்க செயல்படக்கூடாதுங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க. நீங்கள் டெல்லியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆம் ஆத்மி கட்சி, நீங்கள் அவருடைய முக்கிய தலைவர் கைது செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சிருப்பாங்க. அது அமலாக்கத்துறை மூலிமா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் மூலிமா தவறான பொய் வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் மூலிமா அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான இந்த தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு தேர்தல் செலவுகளுக்கே ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, நாங்கள் மாத்திரம் கிடையாது, விடுதலை சிறுத்தைகளுக்கு அதே மாதிரி தான் அந்த பானை சின்னத்தை இனி உறுதி செய்ய முடியல. எங்களுக்கு 2 தொகுதியில்னா சின்னம் நாங்கள் கொடுப்பேன்னு சொல்கிறவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் காலதாமதம் பண்ணுறாங்க? நாளை கொடுக்கலாம், மேபி இத்தனை நாள் எதுக்கு காலதாமதம்? அதே மாதிரி நம்முடைய நாம் தமிழர் இயக்கத்துக்கும் கரும்பு விவசாய சின்னம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த பல தேர்தலில் அவங்க கரும்பு விவசாய சின்னத்தில் தான் போட்டி போட்டாங்க, கணிசமான வாக்குலையும் வாங்கினாங்க. இந்த இடம் ஏன் கொடுக்கல? அதுவும் இல்லாமல் மீனா அவங்க ஒரு கிண்டல் நையாண்டியா அந்த ஒரு மைக் சின்னத்தை போய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா, நீங்கள் அவங்களோட ஒன்றிய ஸ்தாபனங்கள், இன்கம் டேக்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், சிபிஐ, இங்கே எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்காங்க. அதையும் பயன்படுத்திட்டு எதிர்க்கட்சிகள் செயல்படாமல் அதுங்களுக்கு எவ்வளவு அவங்களுக்கு தடைகளை உருவாக்க முடியுமோ அதுதான் பாஜக ஒன்றிய அரசு. இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் தான். நீங்கள் ஜனநாயகம் இல்லாமல், ஜனநாயக நாட்டில் இல்லை, அதை மொத்தத்தில் ஜனநாயகத்தை இவங்க குழி தோண்டி புதைச்சிருவாங்கிறதுக்கு இது போன்ற செயல்பாடுகளே ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன். நான் அண்ணன் தளபதி அவருடைய தளபதி அண்ணன் KN நேரு, அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுடைய தளபதி, நான் யாரை சொல்றேன்னா தம்பி சகோதரர் மகேஷ் பொய்யாமொழியை சொல்றேன். இந்த 2 தளபதிகளும் நான் இங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட சகோதரர் மகேஷ் பொய்யாமொழியுடைய அவங்களுக்கு உட்பட்ட அந்த தொகுதிகளை பொறுத்தவரைக்கும் தேர்தல் பரப்புரை, அவங்க நிர்வாகிகள் சந்திப்பு, கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் என்னை வரவேற்று ஆரவாரம் பண்ணி என்னை வரவேற்று நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு நேற்று அவங்க எல்லாரும் அப்படி பேசினாங்க. ரொம்ப கிட்டத்தட்ட 3-4-5 இடங்களுக்கு நான் போயிருந்தேன். நான் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு அவங்க எதுக்காண்டினா, நம்முடைய முதலமைச்சர் கூட்டணி தலைமை அவங்க சொல்லியிருக்காங்க 40 இடம், புதுவை உட்பட 40 இடத்துலையும் வேட்பாளர் யாருன்னா திமுக வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி இயக்கமாக இருந்தாலுமே நம்ம அங்கே பொறுத்தவரைக்கும் நீங்கள் திமுக நான் நிற்கிற மாதிரி நினைச்சு நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். அவருடைய கட்டளையின் அடிப்படையில் நீங்கள் திமுக இங்கே திருச்சியில் அதே மாதிரி தான். அதனால அது ஒரு அன்னைக்குடைய சம்பவத்தை கடந்து போகணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணன் நேரு அவர் தான் அன்னைக்கு நான் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதும் அன்னைக்கு 2-3 முக்கியமான இடங்களுக்கு எனக்கு வாக்கு சேகரிக்க கூட வந்தார். அது மாத்திரம் இல்லாமல் அன்னைக்கு
வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வாசல் வரைக்கும் வந்து என்னை வழி அனுப்பிச்சிட்டு வந்தார். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கடந்த முறை எதிர்க்கட்சிகள் இந்த நேரத்தில் சும்மா குழப்பத்தை உருவாக்குறதுக்கும் எங்களுக்குள்ள ஒரு கசப்புத்தன்மையை இது பண்ணுறதுக்கும் சில இதில் பேசுவாங்க செய்வாங்க. அதெல்லாம் கடந்து ஒரே ஒரு இலக்கு தான், ஒன்றியத்தில் பாஜகவின் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதை நாங்கள் ஒத்த கருத்தோடு இருக்கிறோம். நாங்கள் அடுத்து எங்களுடைய இலக்கு வெற்றி 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 தான். அதை நோக்கி எங்களுடைய பயணம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.